சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. ஏங்க நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. என்ன இல்ல கார்த்தி உங்களை அடிச்சதுதான் டென்ஷனா யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுதான் சொல்றேன், டென்ஷன்லாம் ஆயிட்டு இருக்காதீங்க. அவனோட ஐயர் ஆபீசர்னா என்னையே அடிச்சிட்டான். அவனை நான் சும்மா விட மாட்டேன். விடாதீங்க. அவனெல்லாம் ஆபீஸ்ல வச்சு டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணி அவனை ஓட விடுங்க. அதுக்கு எதுக்கு நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகணும்? நீங்க டென்ஷன் ஆகி உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. அவனை நான் சும்மா விட மாட்டேன் தான். ஆனா அவன் அடிச்சதை இப்ப நினைச்சாலும் எனக்கு வெறி ஏறுது. என்னால டென்ஷன் ஆகாம இருக்க முடியல. ஏங்க நான் உன்னை சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. இது அட்வைஸ் எல்லாம் எடுத்துக்க வேணாம், மனசுல பட்டுதான் சொல்றேன். நீங்க ரொம்ப நல்லவங்க, அதனாலதான் உங்களுக்கு இப்படிலாம் நடக்குது. இதே வேற ஒரு கமிஷனரை இப்படிலாம் அடிச்சிருப்பானா? ஏங்க உங்களை எப்படிங்க அவன் அடிக்கலாம்? அவனுக்கு எங்க இருந்துங்க தைரியம் வந்துச்சு? அது காரணமே நீங்க தாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, எப்ப பார்த்தாலும் மறப்போம் மன்னிப்போம்ன்ற மாதிரி நீங்க பேசாமலே இருக்கீங்க. அப்படிலாம் இருக்கிறத விட்டுட்டு மதியாதா தலைவாசல் மிதியாதோர்ன்ற மாதிரி நீங்க இருக்கணுங்க. அப்படிலாம் இருந்தா தாங்க எவனா இருந்தாலும் நம்ம மேல ஒரு பயம் இருக்கும். இல்லைன்னா இப்படிதான் நடக்கும். என்னங்க நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் உங்க மனசு இறங்காம இன்னும் அந்த கார்த்தி பையன் மேல தான் கோவமா இருக்கீங்களா? இல்லங்க, இப்ப நான் கார்த்தியை நினைச்சு கோவப்படல, உங்களை நினைச்சுதான் கோவப்படுறேன். அட கடவுளே, என்ன சொல்றீங்க? நான் என்ன பண்ண? என் மேல எதுக்குங்க கோவம்? யோசிச்சு பார்த்தா ஒரு வகையில இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். என்னது? நானா? என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமா, என் வாழ்க்கையவே தழகிலா புரட்டி போட்டது நீங்க தான். ஒரு நதி மாதிரி அமைதியா சந்தோஷமா நிறைவா போயிட்டு இருந்த என் வாழ்க்கையில புயல் அடிச்சதே உங்களாலதான். என் கனவு கலைஞ்சதுக்கு, என் காதல் கைவிட்டு போனதுக்கு, இப்ப நான் மனசு பூரா பகையையும் பழிவாங்கிற உணர்ச்சியையும் சுமந்துட்டு இருக்கிறதுக்கு, நான் ஆசைப்பட்ட மாதிரி என்னோட வாழ்க்கை அமையாம எல்லாம் கெட்டு குட்டிச்சவரா போனதுக்கு அடிப்படை காரணமே நீங்க தான். ஏங்க என்னங்க? என்ன சரவணன், ஷாக் ஆயிட்டீங்க? நான் ஏன் உங்களை கை காட்டுறேன்னு உங்களுக்கு புரியலையா? இல்லைங்க, அது எனக்கு புரியலன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரியும். அது அது வந்து நான் நீங்களே யோசிச்சு பாருங்க. அண்ணத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு மணமேடை வரைக்கும் வந்து நீங்க அண்ணத்தை கல்யாணம் பண்ணிக்காம விட்டுட்டு ஓடி போயிட்டீங்க. அது மட்டும் நடக்காம இருந்திருந்தா ஏன் வாழ்க்கை இப்படி ஆயிருக்காது. நீங்க அண்ணத்தை கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கும். ஏங்க நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான், ஆனா அது எனக்கு நடந்திருக்காது. அதுக்காக நீங்க அப்படியா பண்ணுவீங்க? நீங்க அண்ணத்தோட கழுத்துல தாலிய கட்டாததுனால ஏன் கழுத்துக்கு வர வேண்டிய தாலி அண்ணன் கழுத்துக்கு போயிடுச்சு. அதுக்கு என்ன சொல்றீங்க? ஏங்க அவங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்கும். அந்த தேவை தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் நியாயம். என்னோட நியாயம் என்ன அன்னைக்கு ஓடி போக வச்சுது. ஏன்னா அதுதான் அன்னைக்கு எனக்கு தேவையா இருந்துச்சு. ஏங்க என்கிட்ட வந்து யாராவது வாழ்க்கைனா என்னன்னு கேட்டாங்கன்னா, வானத்தை வில்லா வளைக்கிறது, வானவில பெண்டாக்குறது, இந்த மாதிரி பீலெல்லாம் எனக்கு விட தெரியாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைன்றது நமக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யறது தான். மற்றவங்க நம்மளை தப்புன்னு சொல்றதுனால நம்ம மாறவும் கூடாது, ஏமாறவும் கூடாது. நம்ம தப்ப மற்றவங்கள சரின்னு சொல்ல வைக்கணும். அப்பதான் நாம நினைச்சதை சாதிச்சு நம்மனால நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம வாழ்க்கைய நம்ம வாழ முடியும். இல்லைன்னு வைங்களேன், அடுத்தவன் வாழ்ற வாழ்க்கைய பார்த்து பொறாமப்பட்டு ஏங்கி சாகணும். அதனாலேயேங்க எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் பண்றேன். அன்னைக்கு அப்படிதான் மண்டபத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுன்னு மனசாட்சி சொல்லிச்சு, அதனால நான் ஓடினேன். அவ்வளவுதான். இதுல நீங்க தேவையில்லாம பாதிக்கப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. சத்தியமா எனக்கு தெரியாது. பாருங்களேன், என்னை தயவு செஞ்சு தப்பாலாம் நினைக்காதீங்க.
போலாமா? ம்.